ஒரு லேடியோட கையில் ஷூகேஸ் இருக்குது. அதில் ரத்தம் பார்த்தீங்கன்னா ஷூகேஸில் ஒழுகிட்டு இருக்குது. அதை பார்த்து அவங்க ஷாக் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு அள்ளு கிளம்புது. நான் உடனே போலீஸ் கால் பண்ண போகிறாங்க. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த லேடி உள்ளே வர ஆரம்பிக்கலாம். இவன் வந்து கேட்கலாம், யாருமா நீ என் வீட்டுக்குள்ளே என்னம்மா பண்ணிட்டுக்கிற, இந்த இதுல நேரத்தில் என்ன பண்ணினுக்கிற கேட்கலாம். ஆனால் அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா எந்த பதிலும் வரவே இல்லை அவகிட்டேருந்து. நான் பார்த்துட்டான்ல அந்த ஷூகேஸில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் நினச்சிக்கிட்டான் கண்ணாடிக்காரன் உள்ள டெட் பாடினா இருக்குன்னு சொல்லிட்டு. கண்ணாடிக்காரன் பார்த்தீங்கன்னா போலீஸ் கால் பண்ணலாம் நினைக்கும் போதுனா திடீர்னு அந்த லேடி பார்த்தீங்கன்னா ஷூகேஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறா. அதில் பார்த்தீங்கன்னா கத்தி இருக்குது, கோடாதி இருக்குது. பார்த்து அப்படியே படம் ஐயோ யாரானா என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இவன் கத்துறது மழை வர பெய்யுது, வெளியே மழை பெஞ்சின்னுக்குது, யாருக்குமே கேட்கல. கண்ணாடிக்காரன் பார்த்தீங்கன்னா அந்த லேடி கிட்ட நோட்டீஸ் பண்ணான். அவளோட கை பார்த்தீங்கன்னா நகம் அது பின் சைடு இல்லை முன் சைடாக இருக்குது. பாட்டுக்கு அப்படியே பக்கத்தில் வர இங்கே வந்து தப்பிச்சு ஓடிலாம் பார்க்கலாம். ஆனால் அந்த லேடி பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு அவன் லிஃப்ட்டு வழியாக தப்பிச்சு ஓடலாம்னு நினைக்கிறான். அவ்வளோ கூட லிஃப்ட்டு வழியாக வர ஆரம்பிச்சதா. அது பின்னாடினா கண்ணாடிக்காரன் ஐயோ எங்கே போனால் இவன் நம்ம பின்னாடி உதவிட்டு வராது இவக்கிட்டேருந்து எப்போ என்ன தப்பிக்கணும்னு நினைக்கும் போது அந்த ஷூகேஸ் லேடி பார்த்தீங்கன்னா அவனை லிஃப்ட்டுக்குள்ளே வச்சு கொலை பண்ணிட்டா. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் காமிக்கிறாங்க. அந்த ஐசியூ வார்டில் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து இருக்காங்க. அந்த ஐசியூ வார்டில் 4 நர்ஸ் காமிக்கிறாங்க. இந்த 4 ஜூனியர் நர்ஸ் பொண்ணுங்க இந்த 4 நர்ஸ் ஜூனியர் பொண்ணுங்க கவனிக்கிறாங்க. வாங்க பாட்டி ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட்டு போவாங்க. இந்த சீனியர் பாட்டி இல்லை எனக்கு பசிக்கலை, எனக்கு வேலையாக முக்கியம், நீங்கள் என்ன போயிட்டு வாங்க. அந்த 4வது ஜூனியர் நர்ஸு இல்லை பாட்டி நீங்கள் போயிட்டு சாப்பிட்டு வாங்க, நான் இது பார்த்துக்குறேன். அப்போ இந்த 3 நர்ஸு அவங்க அந்த பாட்டி கூட கிளம்பி போவாங்க. அப்போ இந்த நேரத்தில் அந்த 4வது நர்ஸு பேர் பார்த்தீங்கன்னா ஜங்கு. இவ பேர்னா ஜங்கு. அப்போது இந்த நேரத்தில் அந்த ஜங்கு அதை மானிட்டரில் பார்க்கும்போதுனா பேஷண்ட் ஹார்ட் பீட் என்றால் சரியாக இருக்குதான் செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படியே அந்த மானிட்டரில் செக் பண்ணிக்கும் போது அந்த பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் பார்த்தீங்கன்னா நின்று போச்சு. அதுக்காக இந்த ஜூனியர் பொண்ணு அந்த பேஷண்ட் கேட்டானா ஆகுக்குள்ளே அவரை சீக்கிரமாக காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஓடி போகிறார். போய் ட்ரீட்மெண்ட்டை பார்க்குறா. அந்த பாட்டி திட்டுறாங்க, நீங்கள்னா சொன்னீங்க, நீங்கள்னா சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டீங்க, நான் உங்கள் கூட தான் வந்தேன். இப்போ பாருங்கள் உங்களால் நான் இங்கே ஏன்னா அந்த பேஷண்ட்டு உயிரோட முக்கியம் எனக்கு. நானும் எதுக்கு டாக்டர் படித்தேன், அந்த பேஷண்ட் உயிரை காப்பாற்றுக்காகனா. ஃபஸ்ட்டு அந்த பாட்டி வந்து எப்படியோ அந்த பேஷண்ட் பார்த்தீங்கன்னா உயிரோட பொழைக்க வச்சிட்டாங்க. எல்லாத்தையுமே அந்த 4 ஜூனியர் பொண்ணுங்களும் இந்த பாட்டிக்கிட்ட பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்குறாங்க. மன்னிச்சிடுங்க பாட்டி, இது எங்கே தப்பு தான், செஞ்சு மன்னிச்சிடுங்க. பாட்டி வந்து உண்மையில் என்னை கூப்பிடாதீங்க, உங்கள் கூட நான் பேச மாட்டேன் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. சரி அடுத்த வேலையை போய் பாரு. இந்த ஜங்கு இருக்கால, இந்த ஜங்கு பார்த்தீங்கன்னா அவள் பாட்டுக்கு நடந்து போயிட்டு போகும்போது ஒரு யோசனை பண்ணி பார்க்குறா. அவள் என்ன யோசனை பண்ணி பார்க்குறான்னா, எவனோ ஒருத்தன் உள்ளே வந்துட்டு நம்மளை பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு யார் இருக்கான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பிட்டான். ஒன்றும் புரியல எனக்கு. ஜங்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறான். அவன் வந்தான், என் மூஞ்சா பார்த்தான், கிளம்பிட்டான். எதுக்கு வந்தான் போனான்னு தெரில சத்தியமாக. அவள் வந்தது டோரே அவள் பார்த்துட்டு இருக்கிறா. அவள் வந்த டோர் பார்த்துட்டே இருக்கிறா. அவளுக்கு ஒன்றுமே புரியல, இங்கே என்ன தான் நடக்குது. ஒரு